ராணியாக இருக்க முடியாது. ஏனெனில் பூரணராணிகிற தூள உடம்பு சூக்ஷ்ம உடம்பு 3 அங்கு இருக்குது. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், இந்த நான் நிச்சயமாக இந்த நபராக இருக்க முடியாது. அப்போ நீ என்ன வராய் அங்கே என்ன வராய்? 3வது அவத்தார் சாட்சியாக இருக்க. சரி, அவத்தாத்திரை சாட்சி. அவன் ஆழ்ந்த உறக்கத்தை நீ சாட்சியாக இருந்த. அப்புறம் கனவுக்கு வா. இது உண்மையிலே நீங்கள் எல்லாருக்கும் நான் மீண்டும் 1000 டைம் சொன்னாலும் காணாது. இந்த 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 விழிப்பு நிலையிலிருந்து நீ விழிக்கிறதுக்கு இந்த கனவு அழகான உதாரணம். நீ அறிவோட இல்லை அந்த அன்பயாஸ்ட் என்ன ஓரம் சாராமல் நீ செய்தேன்டா அது பெரிய உதவியாக இருக்கும். அப்போ நல்ல பார். இப்போ கனவு ஆழ்ந்த உறக்கத்தை பார்த்தாய். அங்கு நான் என்று சொல்கிற இந்த நான் இருக்கவில்லை. ஆனால் நான் தான் ஆழ்ந்து தூங்கினேன் என்று சொன்னால் அந்த ஆத்மனே தான் இந்த வாயால் இந்த உடம்பால் நான் ஆழ்ந்து தூங்கினேன் என்னை கொண்டு இந்த சொல்கிறது சொல்லிட்டு போடுறது. இப்போ கனவுக்கு வா. அவஸ்தை தமிழ் அருமையாக இருக்குது. அவஸ்தைன்ற துன்பம் சரியான அவஸ்தைப்படுறாரு. இந்த கட்டையை போட்டாருண்டா பரவாயில்லை. இந்த ஆக்கள் சாகிற நேரம் துட்டிப்பாங்க இல்லை, ஐயோ அப்படி இல்லை, அந்த ஆக்கள் சொல்லுவாங்க சரியான அவஸ்தைப்படுறான். என்னட்ட ஒரு நான் ஆடிமுறைக்குள்ளே எங்களை சிதம்பமாச்சு வந்து சொன்னேன், சரியான அவஸ்தைப்படுறான், கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்கிறது போட்டு வேண்டும். அப்போ அவஸ்தை என்றதே நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஆழ்ந்த உறக்கம் கனவு நனவு 3 சொல்லும் அவஸ்தை துன்பம், அது சந்தேகமே இல்லை. ஓகே, இப்போ கனவுலேருந்து கனவு இருக்கக்குள்ளே நீ ஓகே ஆழ்ந்த உறக்கத்துலேயும் இருக்கக்குள்ளே இல்லை. ஓகே, நான் இருக்குள்ள அப்படி தான் இருந்தாய். ஆனால் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம். இப்போ கனவுலேருந்து விழிச்சிட்டாய். நீ விழிச்சு நான் அதை கண்டேன் இதை கண்டேன் நல்லா யோசிச்சு பாருங்க. யார் சொல்கிறானா அதை கண்டேன் இதை கண்டேன்டா தற்போதைய அறியாமையில் அங்கே இருந்த ஜனா இங்கே கனவுக்குள்ளே இருந்த ஜனா சொல்கிறேன். இவர் குரட்டு கொண்டு தூக்குறாரு. வயலுக்கு போயிட்டு வந்து சரியான களைப்பு சாணம்மா குரட்டை விடுவா. அந்த அந்த ஒரு நான் கொடுத்த ஒரு சத்தங்க அது இந்த நிலக்கரி எடுக்கிற இடம் உள்ள பார்த்தாலும் தூசிக்கிறோம். எனக்கு பக்கத்தில் நம்மளோட நண்பர் சுவாமி தான். இதை பார்த்தா நிற்கவே இல்லை. நான் அழிப்பில் பவனியில் இருந்தேன். அவங்க சுவாமி தூங்கலை, அடுத்த மாற்றிட்டாங்க. என்ன சொல்கிறான்டா அப்படி குரட்டோடு தூங்குறார். அப்போ அவர் கனவை இப்படி காணவில்லை. இப்போ நானண்டி ஒரு கண்ணில் முடிச்சு சொல்கிற அந்த நபரும் கனவை முடி காணவில்லை. இது சாதாரண நாட்கள் விளங்காது, விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு விளங்காது. அந்த இங்கே தூங்கி கொண்டிருக்க நபர் ஜனா உதாரணத்துக்கு அதை பார்க்கல. அந்த கனவுக்குள்ளே வந்த ஜனாவும் அப்போ கனவை பார்த்தது யார்? அதுக்கு தான் அற்புதமாக இந்த ஞான நூல்களை ஸ்பெஷலை மாண்டூக்கிய உபனிஷத்திலே பிராஜ்ஞா அந்த ஆத்மனே இந்த அது 3 இருக்குது இல்லை, விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம். பிராஜ்ஞா என்ற அறிவு பிரஜை 2 பேர். பிரஜை இழந்து விட்டா ரெண்டா என்னது வாங்கிட்டா எல்லாருக்கும் இல்லையோ அந்த பிரஜை ஏண்டா அந்த தைஜஸா சொல்லுவோம். தைஜஸ்ண்டா தேஜஸ்ன்ற அர்த்தம். எனக்கு அது முதல் விளங்கலை. நல்லா யோசிச்சு பாருங்க. அது அந்த ஆத்மன் அவர பேர் கனவில் தைஜஸ்னா தேஜஸ். நீ கதவை மூட்டிட்டு குரட்டை விடிங்க தூங்குறாய். ஆனால் நீயும் உன்னில் ஒரு ஒளியும் இல்லை இருந்ததா? அங்கே இருந்த மாப்பிள்ளைக்கும் ஒளி இல்லை. அந்த எந்த ஒளியை கொண்டு நீ அந்த கனவை பார்த்தாய்? எஸ், நல்ல காண கேட்கணும். எவ்வளோ ஆழமான விஷயம்ன்றது அதுக்குள்ளே போனதுன்னு தெரியும். இல்லை நான் அவ்வளோ சர்வசாதாரணமாக எடுக்கிறேன் பாருங்க. இல்லை, அங்கே சூரியன் இருந்தது, சந்திரன் இருந்தது, உலகம் இருந்தது. நீ உன்னை கண்ணு மூடி இருக்கு, லைட் ஆஃப் பண்ணியிருக்கு. இல்லை, நீ ஒரு ரூமையும் போட்டு தூங்குறாய். அங்கே ஒரு உலகத்தை ஒரு ஒளியை கொண்டு பார்த்தாய். அந்த தேஜஸ் அந்த ஆத்மன் அவர பேர் அவர ஆத்மன் ஆகிய ஒளியை கொண்டு தான் அந்த கனவை நீ பார்த்தாய். இப்போ நம்ம எதை பற்றி பேச்சு கொண்டிருக்கோம்? அவஸ்தாத்திரைய சாட்சி.
அப்போ நீ எழும்பி கனவு கண்டாயின்னு சொல்லக்குள்ள அந்த ஆழ்ந்த உறக்கத்து எழும்பி ஆழ்ந்து தூங்கினே எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்கிறது அந்த ஆத்ம சைத்தியன் இதுமே தான். அது இந்த நபருக்குள்ள வாய்க்குள்ள ஓகே அது சரி இல்லையோ அவர் தான் இந்த ஓக்கல்லையும் இந்த வார்த்தைகளையும் பாவிக்கிறார். ஆனால் சொல்வது இந்த நபர் இல்லை. ஆழ்ந்த உறக்கம் இது கிளியர். ரெண்டாவது கனவு. நீ கனவென்று விழித்து நான் கனவு கண்டேன் என்று சொல்கிறவர் தெளிவாக கேட்கும். இதை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே நம்மளோட என்னது இந்த சேலஞ்சு எது விழிப்பு நிலை அங்கே கொண்டு வர போகிறோம். அப்போ நல்லா யோசிப்பேன். எழும்பி நான் கனவு கண்டேன் என்று சொல்கிறது யார்? இவங்க ரெண்டு பேரும் இல்லை. இவங்க ரெண்டு பேர் தான் நீ என்று சொல்கிற நான் என்று சொல்கிற நீ இந்த மாப்பிள்ளை தான் கொண்டிருக்கார். நான் என்று கனவில் நீ சொன்ன அந்த நபர் கனவை காணவில்லை. அவர் அந்த கனவில் ஒரு அங்கம் அவ்வளோ அமைக்கலையே. இப்படி எழும்பி நான் கனவு கண்டேன் என்று சொல்கிறேன். அப்போ நிச்சயமாக கனவை கண்டேன் என்ற அந்த இடத்துல ஷாக்கி சொல்லுங்க. எங்கும் பறந்திருந்தாய் ஒன்றும் எங்கெல்லாம் நடந்தது ஒன்றும் நடக்கவில்லை. எனக்கு அது சரியான அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரிதிங் ஹேப்பன் கோமா நத்திங் ஹேப்பன் ஃபுல் ஸ்டாப். எங்கே விழிப்பிலையும் கனவிலே இப்போ விழிப்பு வருவோமே நல்லா இந்த கனவை நீ விளங்கிட்டேன்டா அதை இங்கே கொண்டு வந்து அப்படி இப்போ எங்கே செய்கிறா இதெல்லாம்? நீ தியானத்தில் இருக்காய். எங்கே இருக்காய்? நான் தான் தொடங்கினது. அவர் மெடிடேஷன் இப்படி தான் சொன்னார் இல்லை? சாகாமல் சாகு. நான் தலைங்க என்ன அப்போ ஆக்கள் அதை பார்த்தோன்னே படிக்க மாட்டான். குட்டு நீ செத்துதான் தொலைப்பாய். அது அறியில்லை போய். ஸோ பார் அந்த தைஜஸா அந்த ஒளி அது நான் ஆழ்ந்தவர்கிட்ட வந்ததும் அந்த தூய நானாய் ஆத்மன் சிவோகம் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்க. நல்லா யோசிப்பாருங்க. எனக்கு தொடக்கத்தில் விடங்கில்லை தெளிந்தார்க்கடி சொல்லியிருக்கலாம். அது போதுமே. தெள்ளண்டே அஜேத்தான் அந்த மணி மெஞ்ஞானத்தில்னு சொல்லிக்கொண்டு கோணம் கேட்கணும். எல்லாம் அந்த மகான்களை ஒவ்வொரு வார்த்தையும் இல்லை அவ்வளவு என்ன பேக்ட் வித் டீப் மீனிங். மெஞ்ஞானத்தை சொல்ல கூர்த்த மெஞ்ஞானம் உண்டையா சொல்லணும் புரியண்ணே. அப்போ இந்த ரெண்டு வார்த்தையும் விடுங்கோ. சிவபுராணம் ஒரு நாள் படிச்சுட்டு வைக்கிறீங்களே என்னது கூர்த்த மெஞ்ஞானம் தெள்ள தெளிகிறது. அப்போ இப்போ நான் சொல்கிறது தெள்ள தெளிகிறது எப்படின்றதை அந்த மகான்களையும் ஞான நூலையும் சொல்கிறத நான் சொல்லி கொண்டிருக்கேன். தெள்ள தெளிகிற அப்போ நல்லா யோசிப்பார். நீ கனவு வந்து எழும்பி கனவு கண்டேன்னு சொல்கிறாய். அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ். அவங்க எல்லாம் நடந்தது. இந்த இடத்துல ஒரு டைவர்ஷனாக டைக்ரெஷன் நான் உங்களுக்கு சொன்னது என்னது அது சூன்யம் என்ற ஒரு தலையங்கம். கோணம் கேட்கும். இது பெரிய விஷயம். எனக்கு என்ன அற்புதமாக இருந்தது. இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்கிற ஒரு நொண்டி சாட்டு என்னடா நேரம் இல்லையே சுவாமி இல்லை நானும் குடும்பக்காரன் நரிசியணும் இது முடு பூசணிக்காய முடி சோத்தில் புதைச்ச கதை. ஏனெனில் அழகான கனவு. எங்கே இந்த கனவை பற்றி தான் சொல்லி கொண்டிருக்கு. அங்கே வி ஆர் நாட் கிளியர் ப்ளீஸ் டெல் மீ. அங்கே எல்லாம் நடந்தது சொல்லுங்க. நீ அங்கே நடந்ததில்லை. ஐயோ இதை செய்திருக்கணும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கல. பசி வந்தால் சாப்பிட்டா தூக்கம் வந்தால் தூங்கினாய் நண்பர் வந்தால் கதைச்சாய் அவங்களுக்கு டீ கொடுத்தாய். நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? எல்லாம் முடியுங்க நடந்தது. ஒழுங்காக நடந்தது. இன்னும் பயமுடுத்தாட்டினா ஒழுங்காக நடந்தது. இல்லை நீ பயந்துக்க மாட்டே. இந்த நாய் தரத்தி வரதே நீ ஓடினாய். இன்னும் ஒரு நாள் ஓடுறேன் ஓட முடியல. ஆனால் அது கடிக்கவும் இல்லை. ஓகே பார்த்தியா ஒழுங்காக இருந்தது இல்லையோ. இப்போ எல்லாம் ஒழுங்காய் முடியுங்க நடந்தது. இப்போ மண்டிக்க காரிக்கான சொல்லுன்னா கனவு ஆழ்ந்த உறக்கம். நனவை பற்றிய பேச்சே கிடையாது. ஒரு இடத்துல வருது இந்த நனவை விட கனவு உசத்தி. ஏனெனில் கனவு நனவில் ஞாபகம் வருது. ஆனால் நனவு கனவில் ஒரு நாள் ஞாபகம் வரல. அப்போ கனவு உசத்தின்றதுக்கு ஒரு காரணம் இல்லைண்ணா. எஸ் அப்படி நிறைய காரணம். அப்போ என்ன செய்கிறாய்? அங்கே அத்தனையும் நடந்தது. இப்போ ஜோக் என்னண்டா எனக்கு நேரம் வாய் தரக்கூடாது.
அந்த அந்த சூன்யம்ன்றது என்ன அற்புதம்ண்டா, இங்கே காரியங்கள் முடியுங்க நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ நீங்கள் பார்த்துங்க 10,000 பேர் ஒரு நாங்கள் மேனேஜ் பண்ணணும்னு சொல்கிறோம். எனக்கு இப்போ ஏனெனில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அகங்காரமாகிய நானாகிய சென்டர் ஒன்று. அந்த சென்டர் தான் உன்னை கலைக்க வைக்குது. இன்றைக்கு நான் காலையில் 4:45 எழும்பினுவார், தூங்கக்கூடாது, நான் கலைக்கு இல்லையோ. ஆனால் இது அப்போ நமக்கு என்னண்டா, இதை கொஞ்சம் கவனம் கேட்கும். கவனம் என்னடா, டைக்ரெஷன் இல்லை. நான் இந்த கனவு எப்படி ஒரு அதை ஒரு சாட்சியாய் நீ இருக்கிறன்றதை கொஞ்சம் கூட விளக்கும். இந்த உண்மையிலேயே ஆழ்ந்த உறக்கத்திலேயும் நான் என்ற இந்த பொய்யான சென்டர் இருக்கவில்லை, கனவுலையும் இருக்கவில்லை. ஆனால் எல்லாம் ஒழுங்காக முடியுங்க நடந்தது. இப்போ பாயிண்ட் என்னென்னா, அந்த அந்த சூன்யம்ன்ற அந்த அற்புதமான ஒரு எனக்கு தயவு செய்து அனுப்புங்க. அதில் நான் இந்த பெரிய மகான்களை பார்த்துருக்கேன். எங்களை குருநாதரில் கிட்டத்தட்ட 10,000 பேர், அதில் ஒரு 500 பேர் சிஷ்யம்னா அவரே தீட்சை கொடுத்து ஒரு ஆத்மீய வழியில் போய்கொண்டிருக்க சிஷ்யம் உலகம் முழுக்க. மற்றெல்லாம் பக்தர்கள், ஆசிரமத்து வருவாங்க, அவங்க பக்தர்கள் இல்லை. அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட அதில் ஒரு 500 குழந்தைகள பேர் அவர் ஞாபகம். இது ஜாக்கி கம்மியாக எனக்கு அதிகமாக இருக்குது. அவங்க அமெரிக்கா இந்த வரக்குள்ளே ஒரு 5-6 குடும்பங்களுக்கு அந்த சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் கிஃப்ட் அது விருப்பமோ அவரோட வந்திருப்பார். இந்த கடையில் போய் இன்னும் இது இதுக்கு மிக்கி அது மக்கின்னு ஒன்று இருப்பார். அது ஒன்றால் செய்ய முடியாது என்றால் எனக்கு ஒரு சென்டர் இருக்குது. அது பொய்யான சென்டர் தான், ஆனால் இருக்கோ இல்லையோ என்ன. ஆனால் யோசிச்சுப்பார், இதுதான் அன்றைக்கு வாக்குள்ள நான் என்ற சொல்கிற அனுபவம். இந்த மகான்களை நான் பார்த்தேன். இவ்வளவு காரியங்களை ஒரு மறதி ஒரு தவறு இல்லை, அப்படி அவங்க செய்கிறாங்கண்டா. அதில் வருது நல்ல அழகா, கர்த்திருத்த போக்திருத்துவ அபிமானம். நான் சொல்லுவேன், நான் செய்பவன், நான் அனுபவிப்பவன். கர்த்திருத்தம்னா செய்கிறது, போக்திருத்தம் இந்த ரெண்டும் அவங்களுக்கு இல்லை. இது ரெண்டும் இந்த பொய்யர்களுக்கு தான் இருக்குது. என்ன, நான் இவங்களுக்கு தான் நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன். இந்த உண்மையிலே இந்த ஆத்ம ஞானிகள், இந்த ஜீவன் முக்தர்களுக்கு அது இல்லை. அதுக்கு நல்ல அழகான உதாரணம் கனவு. அவங்க அத்தனையும் நடந்தது. ஒன்று அவசியம் அங்கே முடிங்க தேவையில்லை. ஓகேயா? அப்போ அதை எங்கே நீ இப்போ என்ன செய்கிறாய், நீ தியானம் பண்ணுறாய், யூ ஆர் டூயிங் திஸ். அதுக்கு தான் நான் திரும்ப சொல்கிறேன். இது அவ்வளவு நீ எங்கே செய்கிறாய், இந்த இருந்து என்ன ஸ்திரம் சுகம் ஆசனத்தில் இருந்து கூட நீ செய்கிறாய். ஆழ்ந்த உறக்கத்தை பார்த்தாய், கனவை இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறாய். சரி, கிளியர்? அப்போ நல்லா பார், அவ்வளவு காரியம் அங்கே உலகம். நான் 3வது உலகமாகிட்டதை நான் கிட்ட முழுதும் பார்த்து என் நண்பன், அவன் பெரிய எக்ஸ்பர்ட். நான் பிரசாத்ஜி, நான் ஒரு கனவுன்றான், வாட் ஹேப்பன், என்ன யூ சீம் டு பி அப்செட். ஒரு அப்செட் இல்லை, பட் கம் ஆன், நான் உலகப்படுத்துவேன். குட் லார்ட், இப்படி தான் அவன் சொன்னான். வாட் அ கான்சக்வன்ஸு. அந்த அவ்வளோ கனவுலையும் ஒன்று தொடர் அப்படியே இருந்தது. எஸ், நீ கனவை பார்த்து அங்கே போனால் இப்படி நடந்துடக்கூடாது இல்லை, எல்லாம் ஒழுங்காக தான் நடக்கேன். அதுதானே அந்த தைஜசாவாகிய பரம்பொருளே அந்த கனவாக சொல்லுங்க இருந்தார். அங்கே ஒரு சென்டர் நீ நினைக்கிற நான் அங்கு இல்லை. அப்போ அதை நீ கவனம். இப்போ நான் வரப்போகிறோம், நீ நம்மளோட மாப்பிள்ளைகிட்ட அங்கே விழிப்பு நிலைக்கு. அதுக்கு நீ இந்த கனவை தெளிவாக நீ விளங்காட்டி இங்கே அப்ளை பண்ண முடியாது. அங்கே பார், கனவுல அத்தனையும் நடந்தது, நீயும் இருந்தது போல, இன்ப துன்பம் அத்தனையும் அந்த நபருக்கு போல. என்ன அப்போ கனவுக்கு என்னென்ன குருக்கள் அவர்கிட்ட கனவுக்கு என்ன கேட்குற பழங்கக்கு நீ ஓடினோடனே இல்லை, எதுக்கு இந்த நபர் பார்த்த அவர் அனுபவம் கேட்குறாரு. அது உண்மையும் இவ்வளோ அறியாமல் பாருங்களேன், அவங்கள விடுங்க. ஸோ நவ் கம். அப்போ நீ அந்த நபரும் இல்லை, அவர் இன்ப துன்பம் என்று அவர் நினைத்தார், அதுவும் உண்மை இல்லை.
மற்ற எல்லாரும் அவ்வளவும் இந்த தைஜஸ் ஆகிய நான் சொல்லுங்க அந்த எனக்குள்ளே நடந்தது. ஆனால் ஒன்றும் முடியுங்க நடக்கவில்லை. அது எப்படி கான்ட்ரடிக்ஷன் இல்லையோ? சரி, இப்போ நீ அதை என்ன செய்கிறாய்? தியானத்தில் இவ்வளவு தெளிவாக அந்த ஏன்னா தெளிவாக இந்த கனவை நீ பார்க்கிற. அப்போ ஆழ்ந்தோகத்தை பார்த்தாய், இப்போ நீ கனவை பார்க்கிறாய். அப்போ அதில் இவ்வளவு தெளிவாக இருக்கும். நீ பார்க்குற, நான் திரும்பவும் சொல்கிறேன், புத்தி கிராஹியம் அந்த ஆத்மனுக்கு பக்கத்தில் கடைசி அதுதான் ஒரு படி தான். அதை ஏன் சொல்ல வேண்டியதுண்டா, எனக்கு என்னை பற்றி தெரியாது. அப்போ என்ன? அறியாமைக்கு ஆன்டி டோட் என்ன? அறிவு. அதை மறக்கக்கூடாது. என்ன அதுதான் இந்த பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், இது மூணும் உன்னை தயார்படுத்துகிறது எதுக்கு? இந்த அறிவு அடைகிறதுக்கு. அப்போ இப்போ என்ன, அந்த புத்தி அது பக்கத்தில் இருக்குது. இந்த இதை அறிஞ்சிட்டா நீ முதலே அதுவாக இருக்கிறாய், அப்போ அது ஆகிற. அப்போ அந்த புத்தி தான் முக்கியம். அப்போ நீ எதை பார்க்குறாய்? இந்த கனவு முழுதையும் பார்த்தாய். அப்போ உனக்கு முதல்லையே என்ன தூல சூக்ஷ்ம காரண சரீரம் ஏற்றி பஞ்சகோஷ விலட்சணா மூணாவதாய் அவஸ்தாத்திரைய சாட்சியை பற்றி பார்த்து கொண்டு இருக்கும். அதில் ஆழ்ந்த உறக்கத்தில் நான் உண்மையான அந்த பிராக்ஞா ஆகிய நான், அந்த ஆத்மன் நான் சாட்சியாக இருந்தேன். இப்போ கனவையும் சாட்சியாக, ஏன் கனவுலேருந்து எழும்பி நான் கனவு கண்டேன் என்று நம்ம சொல்லக்குள்ள நம்மடா என்ன இந்த அறிவோடு உள்ள நாம் செய்யக்கூட அந்த டோட்டல் கனவு எடுக்கிறாய். எது எடுக்கிறாய்? டோட்டல் கனவு. அதில் அங்கே இருக்க நபரை நீ எடுக்கவில்லை. இதுக்குலையே முழு எடுத்து நீ எழுதி பார்த்தா இந்த கனவு முழுக்க நான் பறந்திருந்தேன். சொல்லுங்க சத்தமா. ஏன் விளங்கப்படுது? அந்த காற்று விரடு ஏன்னா அது எப்படி விளங்கப்படுது? நடந்தது அத்தனையும் எனக்கு தெரிந்தது. எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி. நல்லா யோசிச்சு பாருங்க. அது நல்ல அழகான வார்த்தை, ஊடுருவிறது. எஸ் எஸ். என்னென்னா சிதானந்த ரூப சிவோகம் அதில் ஒரு சின்ன ஒரு குழப்பம். கடைசி வரி அகம் நிர்விகல்போ நிராகார ரூபோ விபு வியாபிய சர்வத்ர சர்வேந்திரியாணாம் சதா மே சமத்வம் ந முக்திர்ந பந்தா சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம் சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம் சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம் சிதானந்த ரூப சிவோஹம் 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 சிவோஹம். அகம் நிர்விகல்பம், ஒரு மாற்றமும் இல்லைன்னு. விகல்பம்னா மாற்றம். நிராகார ஆகாரம்னா ஒரு பேரும் உருவம். அது நிராகாரம்னா பேரு உருவமும் இல்லை. நிராகார ரூபம். விபு என்றா எங்கும் பறந்து. சரி, அதோட நிப்பாட்டிக்கணும். விபு நீ சொன்ன மாதிரி வியாபிய. விபு வேண்டா எல்லாம் விடும், வியாபியம் வேண்டா எல்லாம். வியாபியங்களை ஊடுருவி இந்த அலை முழுவதும் தண்ணி அப்படின்னு சொல்லலாம். அப்படி அது என்ன நம்மளுக்கு விளக்கம் இல்லாமன்னே நம்ம கொஞ்சம் விட்டுருவோம். ஆக சொல்லுவாங்க என்ன, கடவுள் எங்கே இருக்கிறார்? அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். பனங்காடு நம்மளோட சுகுமார் மாணவன் நான் கேட்டும் பார்த்தேன். இந்த காக்கையா நான் கேட்டு பார்த்தேன். இல்லை என்னண்டு மற்ற இடத்துல இல்லையோ கட்டக்குள்ள. சரி, அவன் விளங்கலை. அப்படி இருந்தா சும்மா அதுக்காகத்தான் என்ன
விபுகண்டா எங்கும் நீ அதை வச்சு சந்தேகப்பட விவாப்பியண்டா என்னெல்லாம் இருக்கோ அது அதால் நிரம்பி உள்ளது. அப்பயும் அவருக்கு சந்தேகம். சர்வத்திரண்டா திரும்பவும் எல்லா இடம் பாருங்க. நம்மளோட இந்த முட்டாள் புத்தி என்னெல்லாம் செய்யும் தெரியுமோ, எல்லாம் ஒன்றுக்குள்ளே அங்கேயே அணுக பண்ணி வேண்டாம் எல்லாம் ஒன்று எல்லாம் கூட வரலையா இல்லைண்ணா நமக்கு இல்லையே. இந்த முட்டாள் புத்தியெல்லாம் திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. அது சொன்ன எல்லாம் உண்டா எல்லாம் நோ அது அந்த எல்லாம் கூட வரல. அதுதான் வியாபிய சர்வத்திர சர்வேந்திரியான அதுக்கும் காணாது. சர்வ இந்திரியண்டா இந்த ஞானேந்திரியம் முடியுங்கோ கர்மேந்திரியம். ஆக்சுவலி புத்திரி கூட அது சொல்கிறது அந்த கரணம். யோசிச்சு பாருங்க. அதுவும் எதுக்குள்ள இந்திரியக்குள்ளே வந்துட்டு நான் பாருங்க. அவ சர்வேந்திரியானாம் என்னக்குள்ள என்னது ஞானேந்திரியம் கண் காது மூக்கு செவி கை கால் மற்றது வாக்கு இந்த குதம் மற்றது ஜன்னேந்திரியம் மற்றது மனம் புத்தி சித்தம் அகங்காரமாகி இந்த நாள் கூட முழுங்க கரணத்துக்குள்ளே வந்துட்டு சர்வேந்திரியானவனுக்குள்ள அது கூட முழுதையும் இந்த என்ன சமத்துவம் சமனாக அலைக்குள்ள தண்ணி முடியுங்கோ இங்கே கூட அங்கே குறையவோ நல்ல அழகான உதாரணம். சமனாக இருக்குது. சர்வேந்திரியானாம் சதாமே சமத்துவம் எப்பொழுதும் சமத்துவம். நான் முக்திர் நான் பந்தா முக்தியும் இல்லை நீ பந்தமும் இல்லை. நீ பந்தம் இருக்கிறபடியா நீ முக்தியை சொல்கிறாய், முக்தி இருக்கிறபடியா பந்தத்தை சொல்கிற. ரெண்டும் இல்லைண்டா. சிதானந்தர் நான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? சித்தானந்தம் அறிவானந்தம். போனாண்ட காலில் 5:30 எத்தனை மணி 5:30 கிட்டத்தட்ட 20-25 நான் இருக்க சொல்கிறேன். 5 நான் 7 எழும்பின்ற காரியம்லாம் முடிஞ்சது. ஐயோ இருப்பாடி சத்தங்க நடந்தது. நல்லா ஆன்சர் பண்ணாங்க. இல்லை இல்லை நீ ஒன்று அவசியம் இல்லை. அது அவனுக்கு நான் அந்த கதை ஞாபகம் வருது. ஒருவன் சிஷ்யன் இது நடந்த பிரதானி உபனிஷத்தில் வந்த யாக்கியம் வல்கேர அவரை குருநாதர் விரட்டி விட்டான். அவர் வேறு சூரியனை கும்பிட்டு இனிமேல் நான் மனித குருவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி அந்த இது நடந்த கதையெல்லாம் போகுது. எனிவே இவனுக்கு சரியா நாங்கள் எனக்கெல்லாம் தெரியும் தெரியும். அப்போ மணி ஒரு வாளி தண்ணி உண்டாப்பான்றோடனே குருநாதர் சொன்னாலே வாளியை கொண்டு வந்தான். இந்த கையை மெல்ல மெல்ல விட எங்கே மெல்ல மெல்ல கவனமாக விடும். கவனம் இவனை கொண்டு முடியல மக்கு தான் அகங்காரம் வேண்ட வந்தால் மக்கு தான் விட்டோடனே இப்போ மெல்ல மெல்ல வெளியில் எடுக்கணுமான் மெல்ல மெல்ல அவனும் மெல்ல மெல்ல எடுத்து போட்டு இவர் குருநாதர் பார்க்குறாரு. குருநாதர் என்ன பார்க்குறீங்க? அந்த ஓட்டையை பார்க்குறேன்டாமான். எது ஏய் ஒன்னான்னு சொல்லலாம் ஓட்டை இருக்கிறது குருதேன்னு சொல்லுவோம். இல்லை இந்த கையெடுத்த பிறகு இந்த ஓட்டை இருக்கும் அதை பார்க்குறேன். கெட் அவுட் இடியட் விரட்டி இப்படி குருநாதர் பெரியவன் அவ்வளோ செய்தி போட்டு உனக்கு சிட்டுப்பால் அடிக்கிற மாதிரி சொல்லுவோம். டோன்ட் ஷோ யர் ஃபேஸ் டு மீ கெட் அவுட். ஏன் இப்போ வித்யா வினய சம்பன் இந்த இடத்துல கட்டாயம் சொல்லுவோம். அது இன்னொரு நான் நிகழ்ச்சி அங்கே அவர் இப்போ இல்லை. சுவாமி முருகன் அந்த அற்புதமான என்னோட சரியாக நிறைய உதவி செய்திருக்கார். அவர் படித்தவர் இங்கே ரோயல் காலேஜில். இன்றைக்கு ரோயல் ஈஸ்ட் என்ற ஒரு லிஸ்ட் ஒன்று பார்த்தேங்க. அவங்கள